ரெண்டு விஷயம் திமுகவோட ரோல்ன்றது. இப்போ அவங்க மோடி எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாங்க. அப்போ மோடிக்கு எதிரான ஒரு அலைன்ஸ்னு வச்சுக்கணும். விஜய் அவர்கள் அவங்க ஒரு அலைன்ஸ் கட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராகவும் ஒரு அலைன்ஸ் கட்டணும். இப்போ இந்த சூழல்ல தான் திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பேச வேண்டிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவு. ஆப்ஷன்ஸே இல்லை. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வலுவாக தான் இருக்குது. அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாலாம் உடையாது. இப்போ திருமாவோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அவர் கடந்த 3-4 மாதங்களாகவே முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய விஜய் தலைமையிலான அரசில் இருந்து கொண்டு தான் அவர் இதெல்லாம் பேசுகிறார். ரெண்டாவது, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கவங்க எப்படி சிபிஎம் விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க, அது ஒன்று. பெங்காலில் காங்கிரஸ் பிளேயரே கிடையாது. மம்தா பானர்ஜி தோல்விக்கு காங்கிரஸையும் அவர் காரணம் காட்டுகிறார். இது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு, ஃபேக்சுவலி ராங், விவரப்பிழையை ஒருத்தர் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒப்பீனியன் எதுவாக வேணா இருக்கலாம். காங்கிரஸ் அங்கே ஜீரோ, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் ஜீரோ. மம்தா பானர்ஜி தோல்விக்கு காங்கிரஸ் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஆகவே எதையோ நினைத்து கொண்டவர் எதையோ பேசுகிறார். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவு. அவர்கள் ஒரே நேரத்தில் விஜயையும் மோடியையும் எதிர்க்க முடியாது. இன்றைக்கு வேறு சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி இன்று மாலை வந்த செய்தி, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ டிரான்ஸ்ஃபார்மர் கரப்ஷனில் 397 கோடி ரூபாய் கரப்ஷனில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நேரு அவர்கள் மீது டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அது ஏற்கனவே இடி எழுதிய கடிதங்களின் அடிப்படையில். ஆகவே இந்த சூழலை மனதில் வைத்து பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மோடி அரசையும் எதிர்த்து கடந்த 7-8 ஆண்டுகளாக, 2014 எடுத்துக்கலாம், 12 ஆண்டுகளாக செய்த அரசியலை, குறிப்பாக 2019 3 மக்களவைத் தேர்தல்களில் செய்த அரசியலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்களால் செய்ய முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வழக்குக்காக மாத்திருவாங்களா நிலைப்பாட? கடந்த காலங்களுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 அரசுகளை நீங்கள் எப்படி பகைத்து அரசியல் பண்ணுவீங்க? இன்னொன்று, அவர் விபி சிங் உதாரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கு அந்த பிராந்திய கட்சிகள் அத்தனையும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன. பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாநில அளவிலா தேசிய அளவிலா? அங்கே உங்களுக்கு கேள்வி வருது. மாநில அளவில் எந்த கட்சி உங்களுக்கு இருக்குது? சிறிய கட்சிகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் கட்டமைப்பீங்க? தேசிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ரூல்ட் அவுட், கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். அவங்க அங்கே காங்கிரஸோடு தான் இருப்பாங்க. 1%, 1/2% ஓட்டு இருந்தாலும், எவ்வளவு விமர்சனங்களை அகிலேஷ் யாதவ் என்று காங்கிரஸ் மீது வைத்தாலும், ஒரு பிப்ரவரி மாதம் வரக்கூடிய உத்தரப்பிரதேச தேர்தலில் காங்கிரஸோடு தான் அவர் பயணிப்பார். 24 கூட 3வது அணிக்கான வாய்ப்பு வந்தபோது சந்திரசேகர் ராவ்லாம் பார்க்குற போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸ் இல்லாமல் நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு. அவங்க ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக திமுக இருந்தது. இன்றைக்கும் காங்கிரஸோடு முரண் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்பேஸே உருவாகுதுன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸோடு முரண் இருக்கிற கட்சி ஸ்பேஸ் இருந்தால் அமைச்சிருவாங்களே? இல்லை, வாய்ப்பு கிடையாது. இன்றைய சூழல் வேறு மாதிரி மாறி இருக்கு. அதை தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 4-5 மாநில தேர்தல்கள், உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், கோவா. இதில் குஜராத் தெரிஞ்ச கதை உங்களுக்கு என்னென்னு. கோவா சிறிய மாநிலம், பஞ்சாபும் உத்தரப்பிரதேசம் முக்கியம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் பிஜேபியும் அங்கே வலுவடைந்து கொண்டு இருக்கிறது. அகாலி தள் பிஜேபி மறுபடியும் அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷ் ரொம்ப குரூஷியலான ஸ்டேட். அகிலேஷ் யாதவுக்கு காங்கிரஸ் மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும், 1/2%, 3/4%, 1% ஓட்டு இருந்தாலும் காங்கிரஸை கையில் வைத்துக் கொள்ளத்தான் விரும்புவார். ஆகவே நீங்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியில் நீங்கள் சந்திரசேகர் ராவ் உதாரணம்லாம் இன்றைக்கு பொருந்தாது. அந்த கட்சியை நீ கரைஞ்சு போச்சு. இல்லை, அது வேறு மணி. ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் முடிவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் வரலாம். இல்லை, இனி தேவையில்லை, நம்ம முடிவு என்ன தெரியல, முடிவுகளுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம். கரெக்ட். நான் இப்போ இருக்க சூழலுக்கு தான் நான் பேச முடியும். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு பேச முடியாது. இல்லை, அது அந்த தேர்தலை சொல்றதுனால நம்ம முடிவை வச்சு தான் அதை பேச முடியும். தேர்தலை மட்டும் வச்சு பேச முடியாது. கண்டிப்பா அந்த முடிவு இப்ப பேசுறது நீங்க எப்படி பேசுவீங்க? இப்ப அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னைக்கு பெரிய அளவுல பிரச்சனை வரும், கலகம் வெடிக்கும். நாங்க ஒண்ணும் இல்லையா, சுமூகமா தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அடுத்த கூட்டத்துக்கான தேதியும் இடமும் கூட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டது. திமுக இந்தியா கூட்டணியோட ஸ்தாபன உறுப்பினர்கள் ஒருத்தர், அதோட கிட்டத்தட்ட அதோட ஒரு பில்லர் மாதிரி. திமுக வெளியில வந்ததுன்றது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் தான் இந்தியா பிளாக்கை பொறுத்த வரைக்கும், சந்தேகம் கிடையாது அதுல உங்களை. பட் அதற்கு காரணங்கள் காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுகவும் தான். நீங்கள் மாநில அளவில் காங்கிரஸோட வளர்ச்சியை தடுத்தது, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தது தான் ஒரு காரணம். ரெண்டாவது, இதில் நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் பாலிடிக்ஸ். ஆகவே உங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை திமுக கட்டமைக்கும் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. காங்கிரஸ் இல்லாத
ஒரு பாஜகவுக்கு எதிரான கூட்டணி என்பது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல சாத்தியம் இல்லாது. ஒருவேளை கூட்டணியே இல்ல, பாஜக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளியில் நாங்க தனிச்சே நிக்கிறோம்னு நிக்க மாட்டாங்களா? அப்ப எதிர்த்தரப்புல தாவேகா, காங்கிரஸ், லெஃப்ட் எல்லாரும் அவங்க போகும்பொழுது எதற்கு உங்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும்? நீங்க எவ்வளவுதான் காங்கிரஸை இழிவுபடுத்தினாலும், எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணீங்கனாலும், காங்கிரஸ் எவ்வளவு தூரம் நீங்க தூக்கி போட்டு மிதிச்சிங்கனாலும், காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி திமுக எந்த காலத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. இது தேசிய அளவில் உங்களுக்கான நம்பகத்தன்மை என்பது குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில் காங்கிரஸ் உங்களுடன் இருந்தால்தான் இருக்க முடியும். இப்போ காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் பிஜேபியை பாடாப்படுத்தி திமுக ரொம்ப பாடாப்படுத்தினாங்க, அழிச்சாட்டியம் பண்ணாங்கலாம் சொல்கிறீங்க. கழட்டி விட்டு போக வேண்டியதானே? பேக்டோர் சேனலில் எவ்வளோ தூரம் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஏன் கொண்டு வந்தீங்க? அவங்க அழிச்சாட்டியம் பண்ணாங்கல்ல, நீங்கள் கழட்டி விட்டுருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி காங்கிரஸ் உங்கள் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் தேர்தல் முடிவுகள் இப்படி தான் இருந்திருக்க போகுது. அது காங்கிரஸ் கடைசி நேரத்தில் செய்த காரியங்களால் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் தவறான பார்வை. ஒரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்குது, கவர்மெண்ட் போகுது, அவ்வளவுதான். இதுல உங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடந்த இந்த விஷயங்களை காரணமாக நீங்க தவறு இல்ல திருமணி. உள்ளுக்குள் ஒரு கூட்டணியினுடைய கெமிஸ்ட்ரி உடைஞ்சு போயிருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு 5% இருக்கு. நீங்க காங்கிரஸும் திமுகவுக்குன்னா காங்கிரஸோட ஓட் பெர்சென்ட் அவ்வளவு பெருசு இல்ல. நம்ம ஏன் காங்கிரஸுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த கெமிஸ்ட்ரியை உடைச்சதுல காங்கிரஸ்க்கு ரோல் இல்லையா? இதுவே பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருந்தா இந்த கெமிஸ்ட்ரி எவ்வளவுதான் இவங்க சண்டை போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது அசம்பிளி எலெக்ஷன், இங்க வேற பேராமீட்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. காங்கிரஸ் இந்த பிரச்சனையை பண்ணாம சுமூகமா இந்த தீர்வு எட்டப்பட்டிருந்தாலும், இதே 28 சீட்டோ 30 சீட்டோ எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ், இந்த சிக்கல் வராம, இந்த டேமேஜ் ஆகாம, பர்செப்ஷன் வைஸ் சில நண்பர்கள் சொல்றது மாதிரி அவங்க அழிச்சாட்டியம் பண்ணாங்க, அது உள்ள பிரச்சனையாச்சுன்றாங்களா, அதெல்லாம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் கூட தேர்தல் முடிவுகள் இதுதான். இல்ல அப்படி சொல்ல முடியாது திரும்ப. இல்ல நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல நான் என்னுடைய பார்வை. இல்ல என் பார்வையை நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த முடிவு ஒட்டுமொத்த அலையாகலாம் வரல. வட மாவட்டத்தில் பெரிய டேமேஜ் இருக்கு. அங்கு ஒரு சமூகத்தின் வாக்குகள் திமுகவுக்கு கிடைச்ச வாக்குகள் வரல. சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு வாக்குகள் வரல. இதுதான் டேட்டா. இல்ல விஜயன், இது நீங்க டேட்டாவை பார்த்து இல்ல நான் முடிவை தான் பார்க்க முடியும். இப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot. இல்ல நான் புள்ளிவிவரம் சொல்றேன். இல்ல நான் நீங்க புள்ளிவிவரம் பேச மாட்டீங்க. ரிசல்ட் தாங்க முக்கியம். இது சப்ஜெக்டிவ். இது இல்ல சப்ஜெக்டிவ் இல்ல திருமணி. இல்ல விஜயன், இதை இப்படி பார்க்காதீங்க. நான் அப்படி பார்க்கல. நான் டேட்டா சொல்றேன். இல்ல அது உங்க உரிமை. இல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க திருமணி. நீங்க சொல்றீங்க இந்த பிரச்சனை எல்லாம் இல்லன்னு. ஆனால் 2 மண்டலங்கள் தான் திமுகவுக்கு பின்னடைவை தந்திருக்கிறது. அதை நீங்க மறுப்பீங்களா? இல்லங்க, அது உண்மையா இருக்கலாங்க. நீங்க ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருந்தனா அதுக்கு வேற காரணங்களை சொல்லுவீங்க. நீங்க எல்லா தேர்தல் உள்ளடி வேலை இல்லன்றதை எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க? எல்லா தேர்தல் முடிவுகளையுமே நீங்க ஒவ்வொரு விதமான பகுப்பாய்வு செய்யும் பொழுது, இன்னைக்கு இல்ல கடந்த காலங்களில் நடந்த ஒரு 10 தேர்தல்களோட முடிவுகளை பகுப்பாய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான டைனமிக்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்போ உங்களோட பார்வை வேற மாதிரி. இல்ல நான் 10 உதாரணத்துக்கு 2006ல கலைஞர் எப்படி ஜெயிச்சாரு? 96 சீட் வாங்கி ஜெயிச்சாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் அப்ப கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த பார்வை என்னை பொறுத்தவரையில் தவறு. இல்ல நான் எங்க உங்கள்ட்ட இருந்து டிஃபர் ஆகிறேன்னா திருமணி, நானும் ஒரு பார்வையை தான் முன்வைக்கிறேன். நீங்க ஒரு சப்ஜெக்டிவ் தான். இங்கு அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது, திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. சில ஓட் பர்சன்டேஜில் தான் வெற்றிகள் ஒரு அலையாக இல்லை. அதனால திமுகவுக்கு அலைன்ஸ் ஜெல் ஆகாதது ஒரு ரோல் வகிச்சிருக்கின்றன. நான் எப்படி பார்க்கறேன், 35% ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. மறுக்கல. எம்ஜிஆர் அவர்கள் 30% ஓட்டு வாங்கி 130 சீட்டு ஜெயிச்சார். 35% வாங்கி 107 சீட்டு தான் வாங்க முடியுது. அப்ப இதை எப்படி நீங்க பார்ப்பீங்க? அதான் சொல்றேன். இந்த மண்டலங்களை விட்டுருங்க. அலைன்ஸ் பார்ட்னர்ஸோட ஓட்ஸ், காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிகே ஓட்ஸ் எதுவுமே இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதைத்தான் நானும் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சண்டையால மட்டும் இல்லன்ற நானு. இவங்க ஒண்ணா கூடி கொலாவி இருந்தாங்கனால இதான் முடிவு இல்ல. அங்க ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் இருந்திருந்தா நான் அந்த இடம் தான் சொல்றேன். ஏன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாததுனால சில மண்டலங்கள்ல அடி வாங்குறாங்க. ஆன்டி இன்கம்பன்சினா எல்லா மண்டலங்களையும் அடி வாங்கிருக்காங்க. இல்ல இதுதான் சப்ஜெக்டிவ்ன்ற நானு. என்ன ப்ராப்ளம்னா, கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் 21ல டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26ல ஆகல. அதுக்கு காரணம் கடைசி நேரத்தில் நடந்த இந்த பிரச்சனைகள் காரணம் கிடையாது. இந்த அரசை மக்கள் விரும்பவில்லை. இந்த மண்டல வாரியாக பிரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் எப்படி திருமணி நீங்க அதை எப்படி ஒரே அளவுகோல் வைக்கிறீங்க? அது எல்லா காலத்திலயும் அப்படிதாங்க இருந்திருக்குது. மாறி மாறி தான் வந்திருக்குது. இந்த அரசு வேண்டாம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேண்டாம் தான். இல்ல நீங்க அந்த இடத்துல தான் பகுப்பாய்வுல ஏன் வடமாண்டலத்தில் மட்டும் பெருத்த பாதிப்பு இருக்கு பிரியன் குறுக்கிட விரும்புறீங்க? இல்லை, மனிதா சொல்கிறது அவருடைய பாயிண்ட். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கூட்டணியோட பெர்செப்ஷனை உடைச்சாங்க காங்கிரஸ். அதுவும் அவங்க மட்டும் உடைக்கல, விடுதலை சிறுத்தைகளும் உடைச்சாங்க,
சிபிஎம்மும் அவங்க வந்து கேடர்ஸ் எல்லாம் ஹாப்பி கிடையாது. சிபிஎம்மோட பேச்சுவார்த்தையில் கலந்துட்டு ஒரு பிரமுகர் கலந்துட்டு பிறகு அடுத்த நாள் என்கிட்ட சொல்கிறார், எங்கள் தொண்டர்களை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், எனக்கு அவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல, திமுக எங்களை அப்படி டீல் பண்ணுது அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக. அப்போது அந்த கேடரும் கீழே ஒர்க் பண்ணலை, காங்கிரஸ் கேடரும் ஒர்க் பண்ணலை, கூட்டணி கட்சிகள் யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது காங்கிரஸ். அந்த நம்ம வந்து ஒரு கட்சியை பொறுப்பாக்க வேண்டாம், அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா கெமிஸ்ட்ரி இல்லன்றது தான் நமக்கு. கெமிஸ்ட்ரி இல்ல, காங்கிரஸ் ஏன் வந்து ஸ்டாலின் வச்சிருந்தாருன்னா கெமிஸ்ட்ரி 5 ஆண்டுகளாக நடந்த கூத்து அது. கூத்து 5 வருஷமா திமுக மேலெண்ணன் மனப்பான்மையுடன் நடத்தியதோட விளைவு அது.